வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு அரசாங்கம் அரசு ஊழியர்களுக்கு ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த அந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஆனால் அதில் சில மாற்றங்களோட அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அதே திட்டம் இல்லைனாலும் ஒரு வேறு மாதிரியான ஒரு திட்டத்தை இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆக போகுது? இந்த திட்டம் நம்ம ஓல்டு பென்ஷன் ஸ்கீமோட கம்பேர் பண்ணி பார்க்க முடியுமா? கம்பேர் பண்ணி பார்க்கலாங்க. இதுக்கு அவங்க கொடுத்துருக்க பேர் அப்படிங்கிறது டேப்ஸ், தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது. இப்போ ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் நம்ம என்ன ட்ராப் பண்ணுவோம், கடைசியாக பென்ஷன் ரிட்டையர்மெண்ட் ஆன அடுத்த குறிப்பிட்ட மாதத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் அப்படிங்கிறது கடைசியாக ட்ரா பண்ண ஒரு வருஷத்தோட சேலரி இருக்குல்ல, அந்த ஒரு வருஷத்தோட சேலரியிலேருந்து நம்ம வந்து 50% அப்படிங்கிறது வந்து அதோட ஆவரேஜ் எடுத்து அதை 50% பண்ணுவாங்க. இதே இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண டேப்ஸ் அப்படிங்கிற ஸ்கீமில் வந்து லாஸ்ட் மந்தோட பே ஸ்கேல், கடைசி மாதத்தில் நம்ம என்ன பே ஸ்கேல் ட்ரா பண்ணமோ அந்த பே ஸ்கேல்லேருந்து 50% அப்படிங்கிறது நம்மளோட பென்ஷனாக கிடைக்கும். அதனால் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்லேயும் டேப்ஸ்லேயும் நமக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரே தொகையாக இருக்கும். ஆனால் எங்கே கான்ட்ராஸ்ட் ஆகும் அப்படின்னா, மேஜர் கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் த எம்ப்ளாயி அப்படிங்கிறது இருக்காது. இந்த டேப்ஸ் அப்படிங்கிற ஸ்கீமில் வந்து 10% வந்து எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அதாவது மாதம் ஒரு அரசு ஊழியர் வந்து அவர் வாங்குகிற சம்பளத்துலேருந்து 10% அப்படிங்கிறது வந்து இந்த குறிப்பிட்ட பென்ஷனுக்காக அவங்க வந்து அலோகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எண்டா நம்ம கையில் வர போகிற பென்ஷன் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், இது ரெண்டுலையுமே ஒரே அமௌண்ட்டு தானா? நம்ம கிடைக்கக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சேம் அமௌண்ட் தான். இதுக்கு முன்னாடி ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் நமக்கு என்ன பென்ஷன் கிடைக்குமோ அதே அமௌண்ட்டு தான் இப்போவும் நம்மளுக்கு இந்த தமிழ்நாடு அஷூரன்ஸ் பென்ஷன் ஸ்கீம்லேயும் நம்மளுக்கு அதே அளவு பென்ஷன் தான் கிடைக்கும். இப்போ பென்ஷன் அமௌண்ட் சேம் தான் அப்படின்னு பார்க்குறோம். இந்த பென்ஷன் அப்படிங்கிறது சில வருடங்களுக்கு முன்னாடி நிறுத்திட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு திருப்பி அதை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருந்தது. இப்போ இந்த அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் அரசு ஊழியர்கள் எல்லாருக்குமே அவங்க எந்த காலகட்டத்தில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுமா? ஆமாம். 2003க்கு முன்னாடி, ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் 2003 ஏப்ரல் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்கள அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் இருந்தாங்க. யூனியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2004க்கு அப்புறம் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் கிடையாது, அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க வரைக்கும் இருக்கும். ஏன் இதை நிப்பாட்ட வேண்டியது வந்துச்சு அப்படின்னா, அதிகமான ஃபிஸ்கல் பர்டன் அப்படிங்கிறது ஒரு முதல் காரணமாக சொல்லப்பட்டுச்சு. அப்புறம் நம்ம எதிர்பார்க்குறத விட மக்கள் அதிகமாக வாழ ஆரம்பித்தாங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து கூட ஆரம்பிக்குது. இப்போ நம்ம தோராயமாக ஒரு 60-66 வயசுக்குள்ள தான் ஆட்கள்லாம் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கணப்பை நம்பி நம்ம ஒரு 6 வருஷத்துக்கு பென்ஷன் கொடுக்கலாம், 8 வருஷத்துக்கு பென்ஷன் கொடுக்கலாம். அதோட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னொரு 5 வருஷம் இருப்பாங்கன்ற ஒரு கணக்கில் தான் ஒரு கணக்கு இருந்திருக்கும், ஒரு எஸ்டிமேட் இருந்திருக்கும். திடீர்னு வந்து ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் டெவலப் ஆகுது, அதிகமான ஆயுட்காலமில் வந்து மக்கள் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து பென்ஷன் கொடுக்க வேண்டியது வந்து வருடம் கூடிக்கிட்டே போகுது. இது இன்னும் கொஞ்சம் முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்டுச்சு. அப்போ தொடர்ந்து அவங்களுக்கு பென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அது வந்து அரசோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்த தான் செய்யுது. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு பதிலாக மாற்றா நியூ பென்ஷன் ஸ்கீம்ன்றது இருக்கலாம், இல்லை காம்பன்சேட்டரி பென்ஷன் ஸ்கீம். என்பிஎஸ் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸுக்கு கொடுக்கப்படுறது என்பிஎஸ். அதே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரும்போது அது சிபிஎஸ்ன்னு சொல்கிறோம், காம்பன்சேட்டரி பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது. ரெண்டுத்தும் ஒரே ஃபீச்சர்ஸ் தான். பட் இது சிபிஎஸ்ங்கிறது ஸ்டேட்டில் சொல்லப்படுது, என்பிஎஸ்ங்கிறது யூனியன் கவர்மெண்ட்டில் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸுக்கு வந்து சொல்லப்படுது. அந்த ஸ்கீமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களோட சேலரியை வந்து கம்பேரிட்டிவாக ஹைக் பண்ணுறாங்க. அந்த சேலரியிலேருந்து தொடர்ந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த கான்ட்ரிபியூஷன்லேருந்து உங்களுக்கு வந்து ஆனுவிட்டியாக நீங்கள் மார்க்கெட்டோட லிங்க் பண்ணுங்கள். இந்த குறிப்பிட்ட ஃபண்டை, கார்பஸ் ஃபண்டை வந்து கனெக்ட் பண்ணி அதை மார்க்கெட்டுக்கு லிங்க் பண்ணுவோம். மார்க்கெட்டில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வழியாக நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் உங்களோட ஆன்விட்டி வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். என்ன மாதிரியான பிளான்ஸை சூஸ் பண்ண போகிறீங்க, எவ்வளோ காலத்துக்கு உங்களுக்கு வரணும். ஸோ பேசிக்கலி கவர்மெண்ட்டோட ஹேண்ட்ஸ் வந்து இந்த குறிப்பிட்ட பென்ஷனில் இருந்து அவங்க கையை வந்து கொஞ்சம் விளக்கிக்கிட்டாங்கன்னு அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு சின்ன கண்ட்ரோல் தான் அவங்கக்கிட்ட இருக்கும். மெஜாரிட்டி கண்ட்ரோலர் வந்து எம்ப்ளாயி கிட்டே இருக்கும். அவங்க தான் வந்து இந்த ரிஸ்க்கை பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கும் தமிழ்நாடு அஷூரன்ஸ் பென்ஷன் ஸ்கீமுக்கு எங்கே வித்தியாசப்படுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எம்ப்ளாயி கன்சர்ன்டாக இருந்த பென்ஷன் அப்படிங்கிறது இப்போது கவர்மெண்ட் கன்சர்ன்டாக மாறி இருக்கு. ஏன்னா அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட கார்பஸ் அமௌண்ட்டை வந்து சொல்லிடுச்சு. அதாவது
இந்த குறிப்பிட்ட எம்ப்ளாயிக்கு அவரோட கடைசி மந்த் சேலரியிலேருந்து அவருக்கு வந்து 50% கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு ரிட்டையர் ஆகும்போது ஒரு 1.5 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் அவங்களுக்கு இருக்கும். ஒரு 20 இயர்ஸ் சர்வீஸ் இருக்குது அப்படின்னா 1.5 lakhsலேருந்து 2 lakhs இருப்பாங்க. அப்போ அதில் 50% அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா இல்லை ஒரு 80,000 ரூபா. இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு அஷ்யூர்டாக கிடைக்குது. இது மார்க்கெட் ஓரியன்டாக போகும்போது நம்மளுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ரெண்டாவது விஷயம், அந்த எம்ப்ளாயி வேலை செய்யும்போது யாரோ ஒருத்தர் வந்து தவறலாம், இல்லை அவருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் ஏற்படலாம். இது எல்லாமே வந்து எம்ப்ளாயி தான் அந்த ரிஸ்க்கை பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவருக்கு சில காம்பன்சேஷன் கிடைக்கும், சில சலுகைகள் வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருந்து முன்னாடி இருக்கிற ஸ்கீமில் கிடைக்கும். ஆனால் இந்த ஸ்கீமில் அது இன்னும் ஓப்பனாகவே வந்து அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. 25 lakhs வரைக்கும் உங்களுக்கு கிராச்சுவிட்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு வேளை இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பணிக்கொடை அப்படின்னு சொல்லுவாங்க, கிராட்டிட்டி பணம், அது உங்களுக்கு கிடைக்கும். ஃபுல் சர்வீஸ் முடித்தாலும் உங்களுக்கு ஒரு கிராட்டிட்டி பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இங்கே இந்த டேப்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் கவர்மெண்ட் வந்து ஒரு குஷன் கொடுக்குது. எம்ப்ளாயி அவங்களோட ரிஸ்க் பேரிங் அந்த குறிப்பிட்ட ஜோன்லேருந்து அது கவர்மெண்ட்டுக்கிட்டே இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அதுதான் டேப்ஸில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு டெஃபினட் அமௌண்ட்டை வந்து டேப்ஸ் வந்து சொல்லுது, வேறஸ் உங்களோட சிபிஎஸ்ஓ இல்லை என்பிஎஸ்ஓ வந்து டெஃபினட் அமௌண்ட்டை அவங்க கோட் பண்ணுறது கிடையாது. உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியுமோ அந்த சேமிப்புலேருந்து எவ்வளோ உங்களுக்கு கிடைக்குதோ அந்த பணம் தான் வந்து நீங்கள் கடைசியாக வந்து ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். எம்ப்ளாயிஸ் கிட்டேருந்து கான்ட்ரிபியூஷன் 10% எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பேசுகிறோம். இது ஆக்சுவலாக எங்கேருந்து வரும்? நம்மளோட பேசிக் பேலேருந்து எடுக்கிறாங்களா? இது எடுக்கிறதுனால எம்ப்ளாயி மாதம் மாதம் கையில் வாங்குற சம்பளத்தில் கொஞ்சம் குறைவு ஏற்படுமா? இப்போ நம்மக்கிட்ட ரிலீஸ் ஆகிருக்கிறது இந்த டேப்ஸ், இந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் டேப்ஸ் சார்ந்து ரிலீஸ் ஆகிருக்கிறது ஒரே ஒரு டாக்குமெண்ட் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த டாக்குமெண்ட்டில் 10% அப்படிங்கிறது தான் போட்டிருக்காங்களே தவிர்த்து அது பேசிக் பேவா இல்லைனா வந்து அது வந்து அப்சல்யூட் பேவா, அதாவது ஹோல் பேவான்றது சொல்லலை. ஆனால் அந்த குறிப்பிட்ட டாக்குமெண்ட்டோட மொழியில் நான் புரிஞ்சிக்கிட்ட வரைக்கும் அது வந்து ஓவரால் பேயில் இருந்து அப்படிங்கிறத நான் புரிஞ்சிக்கிறேன். ஸோ அவங்களோட ஓவரால் பேயிலேருந்து தான் அந்த 50%, அந்த ஓவரால் பேயிலேருந்து தான் 50% பென்ஷனும், ஓவரால் பேயிலேருந்து தான் 10% வந்து உங்களுக்கு பிடிமானமும் இருக்க போகுது. இப்போ ஆப்வியஸா மந்த்லி இன்கம்ல கொஞ்சம் குறையும்ல? ஆமா. அடுத்தது என்ன மாதிரியான ஊழியர்கள்? ஏன்னா அரசு ஊழியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ கோஆபரேட்டிவ்ஸ்ல ஒர்க் பண்றவங்களாம் இப்போ நாங்களும் இதுல இன்க்ளூட் ஆவோமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கும். ஆசிரியர்களையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டா என்னென்ன மாதிரியான ஊழியர்களுக்கு இது இன்க்ளூட் பண்றாங்க? ஆக்சுவலாக இதில் மென்ஷன் ஆகிற வரைக்கும் எல்லா ஊழியர்களும் தான் அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் டாக்குமெண்ட்டில் நம்ம ஒரு ஜிஓ ஆஃப் கம்ப்ளீட் பிக்சராக வந்து நம்மள்கிட்ட அது சார்ந்த தகவல்கள் வந்து இன்னும் அரசுகிட்டேருந்து வரல. ஆனால் அரசு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் தான் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி தான் இப்போ இஷ்யூ பண்ண அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதில் யாரும் எக்ஸ்க்ளூட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ எக்ஸ்க்ளூட் பண்ண வேண்டிய தேவையும் இல்லைன்றது தான் நான் பார்க்குறேன். ஊழியர்களுக்கு இது என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இன்னொரு பக்கம் அரசாங்கத்துக்கு இது எக்ஸ்ட்ராவாக அவங்க வருஷம் பட்ஜெட்டில் இன்னும் கொஞ்சம் அலோகேட் பண்ண வேண்டிய பணமாக தான் இருக்கும். ஸோ அரசாங்கத்துக்கு இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? அரசாங்கத்துக்கு இது ஒவ்வொரு வருஷமும் அவங்க கார்பஸ் ஒரு இனிஷியல் கார்பஸ் ஃபண்டாக வந்து அவங்க 13,000 கோடி வந்து இதுக்காக ஒதுக்குறாங்க. அதை தவிர்த்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு 11,000 கோடி வந்து அவங்க ஒதுக்க போகிறாங்க இந்த குறிப்பிட்ட பென்ஷன் செட்டில்மெண்ட்டுக்கான ப்ராசஸ் காரணமாக. இது எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக ஒரு 24,000 கோடி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அரசோட வருவாய், அதாவது ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவென்யூ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்கு 2,26,000 கோடி கிட்டே இருக்குது. இது ரஃப்லாக நீங்கள் போட்டிங்கன்னா அரசோட ஓன் டேக்ஸ் ரெவென்யூலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 to 20% சொல்கிறாங்க. அதிகபட்சம் 21-22% கிட்டே இருக்கலாம்னு சொல்லி பி. சிதம்பரம் மாதிரியான நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க. இது பேரபிள் தான் அப்படின்னு தோணுது. ஏன் இது பேரபிள் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஸ்டேட்டோட டேக்ஸ் ரெவென்யூ எப்படி இருந்துச்சு அப்படின்னா 2,63,000 கோடி 2023-24 இருந்துச்சு. 2024-25 2,93,000 கோடியாக மாறிச்சு. இப்போ 2025-26 கிட்டத்தட்ட 3,31,000 கோடியாக வந்து அவங்க ஃப்ளோட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பக்கம் அரசோட சொந்த வருவாயும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா க்ரோத் அப்படின்ற ப்ராசஸில் வந்து கிட்டத்தட்ட இனிஷியலாக நம்ம ஒரு less than 10% எக்கனாமிலேருந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு 10 to 11% க்ரோத் ரேட்டில் இருந்தோம். இப்போது ரீசெண்டாக வந்த டேட்டாவை படி நம்ம 16% க்ரோத் ரேட்டில் நாமினலாக இருக்கும். ஸோ ஒரு பக்கம் க்ரோத்தும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போது இந்த க்ரோத் ப்ராசஸில் எல்லாருக்கும் பங்கு வைக்க வேண்டியதான். கேட்க வந்து ஒரு பக்கம் எல்லாமே அரசாங்கமோ இல்லை அந்த குறிப்பிட்ட நிறுவனங்கள் மட்டும் தான் எடுத்துக்கணும்னு இல்லை, எல்லாருக்கும் பங்கு வைக்க வேண்டிய தேவை இருக்குது. ஒரு கேக்கை வந்து கட் பண்ணும்போது ஈக்குவல் ஸ்லைசஸாக எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது.
அப்போ இந்த growth நடக்குது, ஆனால் இந்த கேக்கு வந்து சில பேர் தான் வந்து எடுத்துப்பாங்க அப்படின்றது வந்து கரெக்டாக இருக்காதுல்ல. அப்போ இந்த growth நடக்கிறதுக்கான கான்ட்ரிபியூட்டரியாக இருக்கிற பீப்புளுக்கும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தேவை. அதுக்கான ஸ்டிமுலேட்டராக இருக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோ இல்லை பியூரோக்ரஸியில் இருக்கிறவங்களுக்கும் அந்த பெனிஃபிட்லேயே ஒரு ஷேர் தேவை. அப்போது இந்த குறிப்பிட்ட ஸ்கீம்ஸ் வந்து வருவாய இழப்பு ஏற்படலாம், அவங்களோட ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனால் இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் பெனிஃபிட்டை வந்து அக்ரூவ் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது. இன்னொன்று நம்மளோட டேட்டாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடோட டெப்ட் டு ஜிஎஸ்டிபி அப்படிங்கிற டேட்டா எடுத்திங்கன்னா அது 26% இருக்குது. கடைசி 3 வருஷமாக எடுத்து பார்த்தீங்கன்னாலும் 26 பாயிண்ட் சம் நம்பர்ஸ். ஓகே, ஸோ 26% தான் கடைசி 3 வருஷமாகவும் நம்ம பார்க்குறோம். குளோபலாக சொல்கிற ஆப்டிமல் லெவல் ஒரு நாடு எவ்வளோ அளவுக்கு தன்னோட கடன் வந்து ஜிடிபி சார்ந்து வச்சுக்கலான்னா, ஒரு டெவலப்டு நேஷனாக இருந்துச்சுன்னா 60% வரைக்கும் வச்சுக்கலாம். ஒரு டெவலப்பிங் நேஷன்னா 40% வரைக்கும் வச்சுக்கலாம். நம்ம கிட்டத்தட்ட 26% நம்ம இருக்கோம். நம்ம தமிழ்நாடு சொல்கிறோம். அப்போது 26% தான் இருக்கும் அப்படின்னா இன்னொரு 14% வரைக்கும் நமக்கு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. ஓகே, நம்ம ஆல்ரெடி ஒரு நல்ல மார்ஜினில் தான் இருக்கும். சரி, இதை வந்து ஃபிஸ்கல் டெபிசிட்டில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது உங்களோட வருவாய் பற்றாக்குறைக்கும் ஜிடிபிக்கும் எவ்வளோ சதவீதம் இருக்கும். அதோட ஆப்டிமல் லெவல் சொல்கிறது வந்து 3% இருந்தால் நல்லது அப்படின்னு. இந்த தமிழ்நாடோட இந்த 2025-26க்கான ஃபிஸ்கல் டெபிசிட் டு ஜிடிபி ரேஷியோங்கிறது 3% தான். இதுக்கு முன்னாடி 2 வருஷம் எடுத்திங்கன்னா 3.26, 3.6 இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம கம்பேரிட்டிவாக பேலன்ஸ் ஷீட்டை க்ளீனாக தான் வச்சுருக்கோம். ஒன்றும் வருத்தப்படுற அளவுக்கு இங்கே வந்து மோசமான சூழ்நிலையில் பேலன்ஸ் ஷீட்டு இல்லை. நம்பர்ஸ் வந்து பெருசாக இருக்குது. அதாவது நம்ம ஒரு தொகையாக பார்க்கும்போது அது பெருசாக இருக்குது. ஆனால் நீங்கள் பர்சன்டேஜாக பார்க்கும்போது அது கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம ஒரு பெரிய கடன் ஒரு நமக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து இவர் ஒரு 10 கோடி ரூபா கடனில் இருக்கிறாரு நம்ம சொல்லும்போது 10 கோடி கடனா அப்படிங்கிறது இருக்கும். அவருக்கு பேரலாக வந்து ஒரு 8 கோடி ரூபா வருமானம் வருஷம் வருது அப்படின்ன போது அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைல்ல. அந்த மாதிரி தான் இந்த குறிப்பிட்ட கேஸ்லையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு சின்ன மார்ஜினல் டென்ட் வேணால் வந்து இந்த பென்ஷன் ஸ்கீம்ஸ் காரணமாக வந்து பேலன்ஸ் ஷீட்டில் இம்பேக்ட் ஆகுமே தவிர்த்து கிராஸ் லெவலில் பெருசாலாம் ஒன்றும் இம்பேக்ட் ஏற்படுத்தாதுன்னு தோணுது. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம வளர்ச்சியை நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இன்னொரு பக்கம் நம்ம செலவினங்களை கூட்டிகிட்டு போகிறோம். வளர்ச்சி நடக்கலை, வருவாய் ஏறலை, ஆனால் செலவினங்கள் மட்டும் கூடுச்சு அப்படின்னா நம்ம இது பிரச்சனையாக சொல்லலாம். ஆனால் இங்கே வளர்ச்சியும் நடந்துக்கிட்டு இருக்குது, வருவாய் கூடிக்கிட்டு இருக்குது. அப்போ செலவினங்களை இன்க்ரீஸ் பண்ணுறதுல இங்கே சிக்கல் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஸோ பேலன்ஸ் ஷீட் க்ளீனாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. யூனியன் கவர்மெண்ட் 2003 பென்ஷனை ஸ்டாப் பண்ணும்போது லாங் டேர்முக்கு இதை நம்ம எடுத்துகிட்டு போக முடியல. நீங்களே சொன்னீங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சிலாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, ஸோ அதை பேர் பண்ண முடியல அரசாங்கத்தால் அப்படின்னு. அப்போ தமிழ்நாடும் அந்த மாதிரி லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல தானே யோசிக்கணும். அப்படி லாங் டேர்மாக யோசிக்கும் போது இதை மேனேஜ் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? இது வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லையும் பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி 2003க்கு முன்னாடி இருந்த டோட்டல் நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கும் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா, டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். ஆக்சுவலாக டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ரைட்டுங்களா. கம்பேரிட்டிவாக கிட்டத்தட்ட பெரிய நம்பர்ஸை வந்து நம்ம டிக்ளைன் பண்ணிக்கிட்டே வரும். 2-3 காரணங்கள் இருக்குது. டிஜிட்டைசேஷன் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இபி ஆஃபீஸில் வந்து ஒருத்தர் இபி பில் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை டெலிஃபோன் ஆஃபீஸில் வந்து டெலிஃபோன் பில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்விட்ச் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம இப்போ எவ்வளோ பேர் இபி ஆஃபீஸில் பில் பே பண்ணுறாங்க, பட் நம்பர்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்போது அந்த பொசிஷன்லேருந்து ஒருத்தர் ரிட்டையர் ஆகும்போது நேச்சுரலி அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ இது டிஜிட்டைசேஷனோ இல்லை ஆட்டோமேஷனோ இது எல்லாமே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட நம்பர்ஸை ஸ்டிங் பண்ணிட்டு வராங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த எம்ப்ளாயீஸுக்கான இன்ஃப்ளேட்டட் பே ஸ்கேல் இருக்குல்ல, அது இதுக்கு முன்னாடி பண்ணாங்க. அதாவது 2003க்கு முன்னாடி இருந்த ஒரு ஆவரேஜ் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட சேலரி வந்து அவரோட பேண்ட் வந்து 8,500 13,500 இருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்த பேண்ட், அதாவது 2004க்கு அப்புறம் 6th பே கமிஷன் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு 15,600 39,000 மாற்றுது. இதே 7th பே கமிஷன் 2016க்கு அப்புறம் வர்ற பேண்ட் எப்படி இருக்குன்னா 57,000 கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா வரைக்கும் வந்து மாறுது. அப்போது இனிஷியலாக நம்ம வாங்கின பேமெண்ட் அப்படிங்கிறது கம்மி. அப்போ கவர்மெண்ட்டே ஃபுல்லாக கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. அன்னையோட விலைவாசி எடுத்துக்கோங்க, இல்லை அன்னையோட சூழல் எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ்க்கும் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கும் வேஜ் டிஃப்ரென்ஸ் அவ்வளோ கான்ட்ராஸ்டிங்காக நம்ம பார்க்க முடியல அன்றைக்கி. அந்த கேப்ஸ் வந்து கொஞ்சம் பேரபிளாக தான் இருந்துச்சு.
இன்னைக்கு எடுத்தீங்க அப்படின்னா இதோட டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறது மேமூத்தாக இருக்குது. ஒரு 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 ஆவரேஜ் ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கும் ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ப்ரைவேட் எம்ப்ளாயிக்குமான சேலரியை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கேப் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. ரொம்ப ஒரு மினி ஸ்கூலான ஒரு ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ் தான் வந்து ஒரு ஃபேட் சேலரியில் இருக்கிறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்லீக் சேலரியில் தான் இருக்காங்க. அப்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா எம்ப்ளாயீஸ் கிட்டேருந்து ஒரு 10% இந்த கான்ட்ரிபியூஷன் எடுக்கிறது வழியாக அவங்க வந்து இந்த குறிப்பிட்ட நம்பர்ஸை மேனேஜ் பண்ணுறது. இந்த ஃபேட் சேலரி காரணமாக ஒரு ஃபேட் பென்ஷன் வரப்போகுது, இல்லை பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட போகுதுன்னா இந்த குறிப்பிட்ட 10% கான்ட்ரிபியூஷன் வந்து அந்த குறிப்பிட்ட பிரச்சனைகளை ஓரளவு சரி பண்ணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ ரெண்டு விஷயமா கடைசியாக அதை கன்க்ளூட் பண்ண வரணும். ஒன்று, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் டிக்ளைன் ஆகிறாங்க கவர்மெண்ட் செக்டாரில். அட்லீஸ்ட் அவங்களையாவது நீங்கள் வந்து சேவ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அது காரணமாக பென்ஷன் கொடுக்கலாம். இன்னொரு பக்கம் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வரது காரணமாக நம்மளால் இவ்வளோ தூரம் பேலன்ஸ் ஷீட்டில் 2003க்கு அப்புறம் நம்ம ஏற்பட்ட தாக்கம் மாதிரி இப்போ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணும்போது, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணும்போது ஆல்ரெடி தமிழ்நாட்டுக்கு கடன் சுமை ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ இதுக்கு ஸ்பெண்ட் பண்றீங்களே அப்படிங்கிற கேள்வி ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு மத்தியில் இருக்கு. ஸோ ஒரு ஸ்டேட் இதை எப்படி அணுகணும்? ஒரு ஸ்டேட்டுக்கு அவங்களுக்கு கடன் சுமை அதிகரிக்குது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கணுமா? அதுக்காக அவங்களோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் அவங்க குறைக்கணுமா? இது காமராஜர் காலத்துலேருந்து சொல்லப்பட்ட டைலாக் தானே. அப்போதுலேருந்து நீங்கள் ஸ்கூல் திறக்கணும்னா ஃபண்ட் இல்லை, இல்லை அடுத்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பண்ணணும்னா ஃபண்ட் இல்லை, சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸுக்கு ஃபண்ட் இல்லை, பென்ஷனுக்கு ஃபண்ட் இல்லை. ஃபைன், அதாவது டு வாட் எக்ஸ்டென்ட் அப்படிங்கிறது தான். இதில் எவ்வளோ தூரம் வந்து இந்த ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இருக்குது. ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் திங்க் பண்ணுறாங்க, ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள்ஸாக இருக்காங்க ஓவராலாக இந்த எக்கனாமிக் தாட்ஸை பொறுத்த வரைக்கும். ஒரு பக்கம் ஒரு பிஸ்னஸ் எப்படி ஹேண்டில் பண்ணமோ அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணணும். இன்னொரு பக்கம் இல்லை, பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியாது. நீங்கள் ரொம்ப கன்சர்வேட்டிவாக ரொம்ப க்ளீனாக எல்லாத்தையும் பண்ணணும், லாபம் ஈட்டக்கூடிய எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னா அது அரசாங்கம் ஓட வேலை கிடையாது. அரசாங்கம் வந்து அடிப்படையில் அது வந்து டெமோக்ராட்டிக்காக ஒரு கவர்மெண்ட் எலெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதோட பீப்புளை வந்து எவ்வளோ தூரம் வந்து வெல்ஃபேரை வச்சிக்க முடியுங்கிறது தான் அதோட ஃபோக்கஸாக இருக்குமே தவிர்த்து லாபம் ஈட்டுறது வந்து அரசாங்கத்தோட அடிப்படை நோக்கம் இல்லை. அதுக்கான இவங்களை வந்து இந்த அரசாங்கத்தை சிங்க் பண்ணுற அளவுக்கு ஒரு செலவினம் பண்ணுறது சரியா அப்படின்னா அப்படி நம்ம சொல்ல வரல. எந்த அரசாங்கமும் சிங்க் பண்ணுற அளவுக்கு இங்கே வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணுறதில்ல. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து அவ்வளோ தூரம் மொத்த இழப்பீடும் ஏற்படுற அளவுக்கு அந்த கவர்மெண்ட்டே திவாலாகிற அளவுக்கு யாரும் இங்கே செலவு பண்ணுறதில்ல. இன்னொன்று, எதுக்கு செலவு பண்ணுறாங்க? ஒரு ஸ்கூல்ஸ் எக்ஸ்பேன்ஷனுக்காக செலவு பண்ணுறாங்க, இல்லை ஒரு எஜுகேஷனுக்காக செலவு பண்ணுறாங்க, இல்லை ஒரு லேப்டாப் இஷ்யூ பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறாங்க, இல்லை ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்காக செலவு பண்ணுறாங்க. அந்த மாதிரி பென்ஷன் அப்படிங்கிறதும் ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் தான். நீங்கள் பென்ஷன் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறது இல்லாமல் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு சொந்தக்காரங்களில் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தாருன்னா அவர் வந்து ஒரு சேஃப்டி நெட்டாக அவங்களோட சொந்தத்துக்கு இருக்கிறார். நிறைய ஃபேமிலிஸ் வந்து அதை கனெக்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. அப்போது எல்லா ஃபேமிலிஸ்லையும் யாரோ ஒருத்தர் ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டிவ் யாராவது அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க வழியாக தான் அந்த குறிப்பிட்ட குடும்பங்களோட வளர்ச்சி நடக்குது. ஸோ அவங்க தான் ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. ப்ரைவேட்டுக்கு கொடுக்கப்படாத ஒரு சலுகை இங்கே கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்குல்ல, ரைட், அது வாதம் வச்சுக்கலாம். ஆனால் இங்கே இவங்களுக்கு கொடுக்காம அவங்கள வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், இல்லை ப்ரைவேட் ஆட்கள்லாம் சேலரி உயர்த்திடுவாங்க இவங்களுக்கு பென்ஷன் கொடுக்காதனால அப்படின்னு நடக்கும் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கலாம். அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கவர்மெண்ட் பென்ஷன் கொடுக்கறதுங்கிறது வேறு, ப்ரைவேட்டில் சேலரி இன்க்ரிமெண்ட் ஆக போகிறதுங்கிறது வேறு. கவர்மெண்ட் பென்ஷனே கொடுக்கல அப்படின்னாலும் இங்கே ப்ரைவேட்டில் சேலரி ஸ்கேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அந்த இண்டிவிஜுவல் கன்சர்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அப்போது இங்கே ஏதோ ஒரு வகையில் இந்த பென்ஷன் அப்படிங்கிறது இவங்களோட வெல்ஃபேரையும் மேம்படுத்துது, அவங்க சார்ந்திருக்கிற குடும்ப நபர்கள்லையும் அது மேம்படுத்துது. ஸோ அந்த வகையில் தான் அதை பார்க்கணுன்னு எனக்கு தோணுது. இன்னொன்று, ஃபைனலாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து இருக்க தான் செய்யுது. நம்ம ரொம்ப கன்சர்வேட்டிவாக யோசிக்க வேண்டியது இல்லைன்னு தோணுது. இந்த கேல்குலேஷன் பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ கடன் இருக்கு, இவ்வளோ மக்கள் தொகை இருக்கும் அப்படின்னு அதுக்கு ஒரு கேல்குலேஷன்ஸ்லாம் போட்டு ஒவ்வொருத்தர் தலையிலையும் இவ்வளோ கடன் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் பேசுறாங்க. ஸோ நான் ஒரு தமிழ்நாடு ரேஷன் கார்டு வச்சிருக்கேன், ஒரு ஓட்டர் ஐடி வச்சிருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நபராக இருந்தேன்னா அந்த ஸ்டேட்டுக்கு இருக்கிற இவ்வளோ பெரிய கடன் என்ன எந்த வகையிலேயாவது பாதர் பண்ணுதா? இல்லை மேடம், அதாவது இப்போ ஃபேமிலியோட ஹெட்ன்ற ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு கடன் இருக்கும். அந்த கடனை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எல்லாருக்கும் போடலாம்.
ஆனால் 2 பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே எந்த கடனும் இருக்க போகிறதில்ல. ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கு இருக்கிற கடனுக்கும் இண்டிவிஜுவல்ஸோட ஸ்பிளிட்டுக்கும் நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியாது. அந்த ஸ்டேட் வந்து தன்னோட கெப்பாசிட்டிக்கு சில ரிசோர்ஸஸ் வச்சுருக்கு. அதால் மீட் பண்ண முடியலனாலும் சில விஷயங்களை வந்து அதை கட் பண்ணிவிட்டு அந்த டெப்டை வந்து ரீபே பண்ணி அதை ரெஸ்யூம் பண்ணும். சமீபத்தில் பி. சிதம்பரம் கூட அதுதான் சொல்லியிருந்தார். அதாவது இந்த குறிப்பிட்ட விஷயம் வந்து பென்ஷன், இந்த டேப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபிஸ்கல் ப்ரிடன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். ஆனால் ஒன்றும் இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து அந்தளவுக்கு சிக்கலான எந்த விதமான ப்ரெஷர்ஸையும் ஃபேஸ் பண்ணலை. அவங்களால மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் தான் இது இருக்குது அப்படிங்கிறது தான் அவரும் சொல்கிறாரு. வேறு சில எக்கனாமிஸ்ட்டும் எல்லாருமே வந்து இதை சப்போர்ட் தான் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து இந்த குறிப்பிட்ட ஃபிஸ்கல் டிசிப்ளினை வந்து இது ரொம்ப பாதிக்கும், அதனால இதை பண்ண வேணாம்னு சொல்லி யாரும் பெருசாக சொல்லலை. அப்போ இந்த இண்டிவிஜுவல் கடன் அப்படிங்கிறது ஒரு மார்ஜினலான சேஞ்ச் தான் இங்கே ஏற்படும். அதை வந்து ஒவ்வொரு குடிமக்களும் அதை போய் கட்டணும் அப்படிங்கிறது இங்கே ஒரு 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 ப்ரிசம்ஷன் ஆஃப் ஐடியா அப்படி இருக்கலாம். ஆனால் ரியாலிட்டி அப்படி ஒர்க் பண்ணுறதுல அது எப்படி ஒரு ஃபேமிலி ஹெட் வாங்குற கடன் அந்த ஃபேமிலி ஹெட்டு தான் வந்து பே பண்ண போகிறாரு, அவங்களோட குழந்தைகளோ இல்லை மற்ற ஆட்கள் வந்து பே பண்ண போகிறது இல்லையோ, அதேமாதிரி தான் இங்கேயும் ஒரு ஸ்டேட் வாங்கியிருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேட் இல்லை இந்த ஸ்டேட்டோட கவர்மெண்ட்ஸ் வந்து திருப்பி அதை பே பண்ண போகிறாங்க. அது எலெக்ட் பண்ண ஆட்கள் நம்மளாக இருக்க போகிறோம், அவ்வளோதான். அது எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சரி. இந்த பென்ஷன் ஸ்கீமில் மாதம் எம்ப்ளாயீஸ் கிட்டேருந்து 10% எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி 10% கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால அந்த எம்ப்ளாயிக்கு பர்சனலாக அவங்க ஏதாவது இழக்க போகிறாங்களா, அவங்களோட சேலரி குறைய போகுதா? அவங்க எதுவும் பர்சனலாக எனக்கு இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன். ஒரு சராசரியான ஒரு இண்டிவிஜுவல் எடுத்துப்போம். ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு வந்து ஒரு 20 years ஆஃப் சர்வீஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த 20 years ஆஃப் சர்வீஸில் ரஃப்லி அவரோட பே ஸ்கேல் வந்து ஒரு இனிஷியலாக ஒரு 50,000 ஆரம்பித்து, நான் ஒரு மிட் லெவல் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி எடுத்துக்கிறேன். ஓகே, அவரோட ஆவரேஜ் சேலரி ஸ்கேல் ஒரு 50,000 ஆரம்பித்து கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் போகும். நம்ம ஆவரேஜாக இந்த அவரோட 20 years பீரியடில் ஒரு 10,000 ரூபா அவர் சேமிக்கிறாருன்னு வச்சுப்போமே. இந்த 10,000 20 வருஷத்துக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா 24 into 240, ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், 20 வருஷத்துனா 240 மாதம். 240 மாதம் பெருக்கல் ஒரு 10,000 ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு 24 லட்ச ரூபா வரும், ரைட்டுங்களா? இந்த 24 லட்ச ரூபா அக்குமுலேட் ஆகும்போது அதுக்கு ஒரு வட்டி வந்திருக்கும். ஃபஸ்ட் இயருக்கு 1 லட்ச ரூபா இருந்திருக்கும், செகண்ட் இயருக்கு ஒரு 2 லட்ச ரூபா வட்டி வரும். அந்த மாதிரி நீங்கள் இனிஷியல் இயருக்கு 10,000 ரூபா வரும், 20,000, அந்த மாதிரி ஒரு வட்டி அக்குமுலேஷன் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16-18 லட்ச ரூபா கிட்ட வரும். இது உங்களுக்கு வந்து ஒரு 40 லட்ச ரூபா உங்களோட கார்பஸ் ஃபண்ட் நிற்கும். ஓகே, அதாவது ஓவராலாக நீங்கள் சேர்த்த இந்த 40 லட்ச ரூபா, அதாவது 24 லட்ச ரூபா அசல், ஒரு 16-18 லட்ச ரூபா வந்து வட்டின்னு வச்சுக்கோங்க. இந்த பணத்தை 40 லட்ச ரூபா பணத்தை கவர்மெண்ட் வந்து இப்போது ஆன்விட்டியாக உங்களுக்கு திருப்பி கொடுக்குதுன்னு வச்சுப்போம். அதாவது பென்ஷனாக இல்லாமல் ஒரு மார்க்கெட் டைடாக வந்து ஆன்விட்டியாக கொடுக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்ப்போம். இந்த குறிப்பிட்ட 40 லட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 10% வட்டி கிடைக்குதுன்னே கூட வச்சுக்கோங்க. அதாவது அதுவே ஹை. ஓகே, 10% ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா 4 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும். ஓகே, 40 லட்சத்தில் 10%ங்கிறது 4 லட்சம். இதை 12 மாதத்துக்கு நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா ரஃப்லி ஒரு 35,000 to 36,000 உங்களுக்கு கிடைக்கும். இது ஒன் பார்ட். ஓகே, இன்னொரு பார்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த 40 லட்சம் இருக்குல்ல, இந்த 40 லட்சத்தில் ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு டிவைட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, ரைட்டுங்களா? அந்த கேபிட்டல்லேருந்தும் உங்களுக்கு வரணும், அது வட்டியும் உங்களுக்கு காசு வரணும், இந்த கேபிட்டல்லேருந்தும் வரணும். இந்த 40 லட்சத்தை எவ்வளோ காலம் சராசரி ஆயுள் இருப்பார்? இப்போ 60 வயசில் ரிட்டையர் ஆகிறார். இந்தியாவோட சராசரி ஆயுள் 72 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 12 வருஷம், ஓகே, மல்டிப்ளைட் பை 12 மாதம், அப்போது கிட்டத்தட்ட ஒரு 144 இல்லை 150 ரஃப்லி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 150 மாதத்துக்கு நீங்கள் இந்த 40 லட்சத்தை உடச்சி கொடுக்குறீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 26,000-27,000 ரூபா வரும். இனிஷியலாக நம்மளுக்கு கிடைச்சது ஒரு 36,000, இதில் உங்களுக்கு கிடைக்கிறதுங்கிறது வந்து ஒரு 28,000 கூட வச்சுக்கோங்களேன். ஸோ ரஃப்லி 36 ஒரு 28 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு இது ஒரு 40, இந்த பக்கம் ஒரு 30, ஒரு 70,000 ரூபா ரஃப்லி உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, ஆனால் நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது என்ன சேலரியில் இருந்திருப்பீங்க? 20 வருஷம் கழிச்சு 2 லட்ச ரூபா சேலரியில் இருந்திருப்பீங்க. அதில் 50% போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா கிடைக்கும். ஓகே, அப்போது நீங்கள் மார்க்கெட் ஓரியன்டாக நான் சொன்னது எல்லாமே 10%ங்கிறது ஒரு இன்ஃப்ளேட்டட் ரேட் தான். ஸோ இந்த 10%ல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்னை காட்டிலும் நீங்கள் கவர்மெண்ட் அஷ்யூர் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு கூட தான் இருக்குது. இந்த லாங்கிவிட்டி ஆஃப் த சர்வீஸ் நீங்கள் இருக்க நீங்கள் நிறைய பணத்தை சேவ் பண்ணுவீங்க, அது வேறு கேஸ். இப்போ எவ்வளோ பேர் வந்து 35 வருஷம் சர்வீஸ் வந்து கவர்மெண்ட்டில் எடுக்க முடியும்? நீங்கள் கவர்மெண்ட்டில் 35 வருஷம் சர்வீஸில் இருக்குன்னா நீங்கள் வேலைக்கு போகும்போது 25 வயசில் இருக்கணும். நீங்கள் எவ்வளோ பேர் 25 வயசில் கவர்மெண்ட் வேலைக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நம்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா 100ல் ரொம்ப ஃபியூவான நம்பர்ஸ் தான் இருப்பாங்க.
ஆவரேஜாக ஒரு கவர்மெண்ட் ஒர்க்குக்கு போகிறவங்க கிட்டத்தட்ட 33, 35 இந்த ஏஜ்லேருந்து போகிறாங்க. அவங்க ஒரு 20 to 25 இயர்ஸ் சர்வீஸ் இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட்டில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இவங்களோட கான்ட்ரிபியூஷன் 10% கொடுக்கறது வழியாக இவங்களுக்கு ஒன்றும் அப்படி நட்டம் ஏற்படுறமே எனக்கு தெரில. இவங்களுக்கு உண்மையிலேயே லாபம் சில பேருக்கு இருக்கலாம், சில பேருக்கு வந்து யாருக்குமே நட்டம் ஏற்படலன்னு சொல்ல வரேன். ஓகே, ஏன் இது மார்க்கெட் ஓரியன்டாக என்னால் டைப் பண்ணி பார்க்கும்போது என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, மார்க்கெட்டில் எல்லாமே வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வரும்ன்றது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நீங்கள் இதில் ஒன் ஆஃப் த முக்கியமான சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, சிபிஎஸ்க்கும் இருக்கும். சிபிஎஸ் வந்து எல்ஐசி கூட டைப் பண்ணிகிட்ருக்கு. அதாவது ஒரு எம்ப்ளாயி வந்து தன்னோட பென்ஷனை கான்ட்ரிபியூட் பண்ணுறாருன்னா அவங்க எல்ஐசியில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறாங்க. எல்ஐசி ஒரு இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் தான், அது நல்ல அமைப்பு தான். பட் அதை காட்டிலும் இன்னும் ரெக்கக்னைஸ்டான ஒரு அமைப்பாக பிஎஃப்ஆர்டிஏ, அதாவது பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அவங்கக்கிட்ட போய் இந்த பணத்தை வந்து இப்போ டெபாசிட் பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமையும் அவங்க தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது இந்த டேப்ஸ்லேயும் அவங்க தான் போய் ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களோட பணம் இன்னும் மோர் அஷ்யூர்டாக இருக்குது, மார்க்கெட் ஓரியன்டாக இல்லை. என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும்ன்றதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. எவ்வளோ வரும், எவ்வளோ உங்களுக்கு பணம் உங்களுக்கு ஈடாக திருப்பி வரும்ன்றதை பற்றியும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. வேறஸ் கவர்மெண்ட் இந்த குறிப்பிட்ட பென்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு அஷ்யூர்டாக வந்து மாதம் ஒரு 50% ஆஃப் யுவர் லாஸ்ட் சேலரிங்கிறது இங்கே கொடுக்கப்படுது. அப்போது இந்த பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு மார்க்கெட்டில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை காட்டிலும் கம்பேரிட்டிவாக வே ஹெட் இருக்க தான் செய்யுன்றது தான் என்னோட கணிப்பை நான் பார்க்குறேன். ஸோ இந்த புதிய பென்ஷன் ஸ்கீம் எப்படி ஒர்க் ஆக போகுது, மக்களுக்கும் சரி கவர்மெண்ட்டுக்கும் சரி இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.